சாவித்திரி சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, மாமாவோட காசுல வியாபாரத்தை நடத்தணும்னு. நம்ம யாருக்காச்சும் தோணுச்சா? இத தாமரை மத்தவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாமரை ரூமுக்குள்ள போய் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அந்த ஹோட்டலை எப்படியாவது அடிச்சு நொறுக்கணும். இதை கேட்ட மலரு நேரா தமிழ் கிட்ட வந்து சொல்றாங்க. தமிழ் கருப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, 4-5 ரவுடிக எங்க கடைய அடிச்சு நொறுக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சுன்னு. கருப்பு சேது கிட்ட சொல்றாரு, மாப்பிள்ள தமிழ் ஃபோன் பண்ணாங்க, 4-5 பேரு அடிச்சு நொறுக்க போறாங்களாம் ஹோட்டலை, காப்பாத்தணும் மாப்பிள்ள. ஹோட்டலை 4-5 ரவுடி பைய அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழோட அம்மாவையும் அடிச்சிடுறாங்க தலையில. கருப்பு கிட்ட சேது சொல்றாரு, உனக்கு வேணும்னா மாமா நீ போய் தட்டி கேளு மாமா, நான் என்ன பண்றது? தமிழோட தங்கச்சிய 4-5 ரவுடி பைய டார்ச்சர் பண்றாங்க. கருப்பு திருப்பியும் ஃபோன் பண்ணி விவரத்தை எல்லாம் கேட்டுக்கிறாரு. திருப்பியும் சேதுவுக்கு சொல்றாரு. சேது கொதிச்சு போய் நேரா தமிழோட வீட்டுக்கு வர்றாங்க. அந்த ரவுடி பையெல்லாம் அடிக்கிறாங்க சேது. தமிழுக்கு கருப்பு ஃபோன் பண்ணி சொல்றாரு, வாடி வாசல்ல ஜல்லிக்கட்டு இறங்கிருச்சு, இனிமேட்டு நீ கவலைப்பட வேணாம் ஆத்தா, சேது பார்த்துப்பான். சேது எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாரு. ஹோட்டலுக்கும் வந்து அடிச்சு நொறுக்குறாரு. இத கருப்பு லைவ் டெலிகாஸ்டா போட்டு காட்டுறாரு. தமிழுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எல்லாரும் பாக்குறாங்க. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.